ஒரு தென்னங்கண்ணை வளர்க்குறதுல மிகப்பெரிய சவால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கூன் வண்டு தான். கூன் வண்டு, காண்டாமிருக வண்டு, இந்த வண்டுகளுக்கு மீறி ஒரு மரத்தை வளர்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னைக்கு நிலைமையில. அப்படிதான் இன்னைக்கு ஒரு கூன் வண்டு பாதிச்சிருக்க ஒரு மரத்தை நம்ம எப்படி காப்பாத்துறது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வீடியோல பார்க்க போறோம். இவ்வளவு பெரிய மரத்தை நம்ம வளர்க்குறது அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டம் பாருங்க, எவ்வளவு நல்லா தெளிவா அருமையா இருக்கு பாருங்க இந்த கண்ணு. நார்மலா ஒரு தென்னை மரத்துல கூன் வண்டு தாக்குதல் பண்ணுச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது கூன் வண்டு ஒரு மரத்துல தாக்குதல் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கீழ்ப்புறமா மரத்தோட இந்த பகுதியில தான் அது தாக்குதல் பண்ணிருக்கும். எப்படி தாக்கி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிகப்பு கலர்ல அப்படியே சாரா வடியும். அது கூட இந்த மாதிரி சக்கைகள் இருந்துச்சு அப்படின்னா இது கன்ஃபார்ம் கூன் வண்டு தான். இப்படி கூன் வண்டு தாக்கி இருக்கு அப்படிங்கிறத ஒரு இரும்பு கம்பியோ அல்லது ஒரு கையோ எடுத்து இது மாதிரி தட்டி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு சவுண்ட் டிஃபரெண்டா இருக்கும். இப்ப நம்ம மேல தட்டி பாக்குறதுக்கும் கீழே மரத்தோட அடிப்பகுதியில தட்டி பாக்குறதுக்கும் நல்லாவே டிஃபரன்ஸ் இருக்கும். கூன் வண்டு தாக்குதல் பண்ணிருக்க இந்த இடத்தை நம்ம லேசா இது மாதிரி நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சக்கையா வரும். இது மரம் தின்னுட்டு அது வெளியில கக்கின சக்கை. இந்த மரத்துல கூன் வண்டு கன்ஃபார்ம் தாக்குதல் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கு. இப்படியே நம்ம விட்டோம்னா கொஞ்ச நாள்ல இந்த மரம் அப்படியே பட்டு போயிடும். அது பெரிய இழப்பா இருக்கும். சோ அதை நம்ம தவிர்க்கிறதுக்கு இப்படி பாதிக்கப்பட்ட இந்த மரத்தை எப்படி சரி பண்றது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். இதுவரையும் நம்ம SM கார்டனிங்க ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ எல்லாம் நீங்க பாக்குறதுக்கு மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. சோ நம்ம பாதிக்கப்பட்ட இந்த மரத்துல சின்னதா இது மாதிரி கத்தியை வச்சு நம்ம ஹோல்ஸை ரெடி பண்ணிக்கணும். இதை சல்பாட் அப்படிங்கிறக்கூடிய இந்த மாத்திரையை நம்ம உள்ள வச்சு இது மாதிரி வெளியில சிமெண்ட் வச்சு சீல் பண்ணிடணும். இந்த மாத்திரையை வச்சதுனால இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த சைபால் மாத்திரையை நம்ம வச்சு மேல சிமெண்ட்டை க்ளோஸ் பண்ணும்போது அந்த மாத்திரையை நம்ம தண்ணியில நினைச்சுதான் வைப்போம். அதனால கொஞ்ச நேரத்துல அது கேஸா ஃபார்ம் ஆகி மரத்தோட எல்லா பகுதிக்கும் அது செல்லும். அப்படி செல்லும் போது அதுக்குள்ள வண்டுகள் இருந்ததுன்னா அது இறந்துடும். எல்லா பகுதியிலையுமே இந்த கூன் வண்டு பரவி இருக்கிறதுனால இதோட விட்டோம் அப்படின்னா இது ஒருவேளை இந்த மாத்திரை ஒர்க் ஆகல அப்படின்னா வீணா போயிடும். அதனால அடுத்ததா இதை எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்க போறோம். இது மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில தண்ணி எடுத்துக்கணும். அதுல பாத்தீங்கன்னா ஒரு 15 ml எனி ஒரு ஃபெர்டிசைட், அதாவது ப்ரொபனோபாஸ், மானாகுரோட்டம்பாஸ், இது மாதிரி ஒரு கெமிக்கல் ஃபெர்டிசைடு ஒன்று எடுத்துக்கணும். அதை எடுத்து இது மாதிரி நல்லா கலந்துக்கணும். இப்படி கலந்த இந்த மருந்தை நம்ம மரத்துல செலுத்த போறோம். அது எப்படி செலுத்துறதுன்னு பார்க்கலாம். அதுக்கடுத்து இந்த ஓசை எடுத்து பாட்டில் இந்த ஓசை இதில் மாதிரி பிக்ஸ் பண்ணிடணும். அந்த ஓசோட இன்னொரு முனையில பாத்தீங்கன்னா ஊசி இருக்கும். அந்த ஊசியை மரத்துல அதிகமா பாதிப்பு ஏற்பட்ட இடத்துல நம்ம இது மாதிரி செலுத்திடணும். இப்படி செலுத்திட்டு அந்த மருந்து கலந்த பாட்டில மேல நம்ம மரத்தோட மட்டைகளுக்கு இடையில வச்சிடணும். அப்படி வைக்கும் போது வேகமா அந்த மருந்து மரத்துக்குள்ள உள்ள போகும். இப்ப நம்ம ரெண்டாவது செஞ்ச செயல்முறை எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவுமே நம்ம உள்ள மருந்தை செலுத்தும் பொழுது மருந்தோட இது எல்லா செல்களுக்கும் பரவி அந்த இடத்துல கூன் வண்டு இருந்ததுன்னா அதுவுமே இறந்துரும். அதுக்குதான் இந்த ரெண்டாவது முறை பயன்படுத்தி இருக்கோம். இந்த ரெண்டு முறையை வச்சுதான் நம்ம கூன் வண்டுனால பாதிக்கப்பட்ட மரத்தை நம்ம காப்பாற்ற முடியும். இந்த வீடியோவை மறக்காம வீடியோ பார்க்குற நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இதை கூன் வண்டை பத்தி இன்னும் நிறைய பேர் தெரியாம தென்னை விவசாயிகள் ரொம்பவே சிரமப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு பயனுள்ளதா இருக்கும்.